எழில் சுடர் சீரியல்ல இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மனோகரிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. மனோகரியும் அவங்க அப்பாவும் பேசுற விஷயத்த எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டாங்க. அச்சச்சோ! இவ்வளோ நாளா நீங்க நல்லவன்னு நெனச்சு தானே, நான் இந்த பக்கம் வந்து நின்னேன். இந்த கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு சுடர்கிட்ட கூட சண்டைலாம் போட்டேனே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, சுடர் கரெக்ட்டா தான் யோசிக்கிறா. இவளுக்கு தான் ஒண்ணும் புரியலன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கன்னத்திலேயே பொளிச்சு பொளிச்சுன்னு அடிக்கிறாங்க நம்ப மனோகரையும், அவங்க அப்பாவையும் பார்த்தா அவங்க மேல வந்து அடியே படல. பார்க்குறதுக்கே அவங்களுக்கே கஷ்டமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இப்ப இந்த கல்யாணத்த நான் எப்படி நிப்பாட்டுவேன்? என் புருஷனுக்கு நல்ல ஒரு மனைவி தேவை. என் பசங்களுக்கு நல்ல ஒரு அம்மா தேவை. இது எல்லாத்தையும் என்னால என்ன செய்ய முடியும்? இவெல்லாம் வந்து இன்னமும் வந்து என் புருஷனுக்கும் சரி, இந்த குடும்பத்துக்கும் வந்து நம்பிக்கை துரோகம் தான் செய்வா. நம்ம குடும்பத்த வந்து பழி வாங்கணும்னு தான் இருக்கா. இவ வர பாதி வந்து கொல்லைப்பக்கம் வழியா வந்தானா, அதுக்கப்புறம் நம்ம வீட்டையே வந்து இல்லாம ஆக்கிருவா. நம்ம பசங்க வந்து அதுக்கப்புறம் எங்க இருப்பாங்கன்னே தெரியலங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ப இந்துமதி அவி அந்த இடத்துல. அப்பா கூடிய சீக்கிரம் இன்னொரு ட்ராமா பண்ணிறணும்ப்பா. எப்படி எழிலோட மனச வந்து கலைச்சோமோ, அதே மாரி தான் கூடிய சீக்கிரம் வந்து ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வந்து பழி வாங்கணும்ப்பா. அதுக்கேத்த மாரி நம்ப இன்னொரு ட்ராமா ப்ளே பண்ணி கல்யாணத்த சீக்கிரமா வந்து செஞ்சா தான், நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையும் வந்து டக்கு டக்குன்னு செய்ய முடியும். அச்சச்சோ! அடுத்த ட்ராமா வேற போட ஆரம்பிச்சிடுறாளா? இப்ப என்ன பண்ண போறோம்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி சோகமா வந்து வெளில வந்துட்டு இருக்காங்க நம்ப இந்துமதி அவி. அப்பன்னு பார்த்து பசங்களோட வந்து ஜெல்லாகி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சுடரை பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கு ஒரு யோசனை வந்து வருது. என்னடா அது இவ நல்லபடியாக வந்து குழந்தைங்கிட்ட அன்பா பாசமாக நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லும்போது அஞ்சலி பாப்பாவுக்கு எதுவும் ஆயிடுது. அப்பன்னு பார்த்து அவங்க அன்பா பாசமாக வந்து அஞ்சலி பாப்பாட்டையும் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்துக்கிட்டையும் நடந்துக்கிற விதம் எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க அந்த இடத்துல. நம்ம இந்துமதியாவி அப்படியே வந்து கோவமாக வந்து வராங்க தீபா வீட்டுக்கு. தீபா வீட்டுக்கு வந்தோன்னே வந்து என்ன ஆச்சு பேய் மேடம், நீங்கள் எங்கே இருக்கீங்க, பேச்சையே காணோம் அப்படின்னு சொல்லும்போது தீபா நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்க. தீபா இத்தனை நாளாக நல்லவங்க நினச்சவங்க கெட்டவங்களா ஆயிட்டாங்க. என்னால் ஜீர்ணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சுடர் வந்து வந்துட்டாங்க. மேடம் நீங்கள் என்னை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தீங்க. ஆமாம் வீட்டுக்கு வந்திருந்தேன். நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு தான் நினச்சிட்டேன். அஞ்சலிக்கு இது மாதிரி ஆயிடுச்சா, அதனால தான் நான் அவளை பார்த்துக்கிறதுலே வந்து கவனமாக இருந்துட்டேன். எனக்கு என்ன செய்யணுன்னே தெரில. அதனால தான் சுடர் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ணல. சுடர் என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி மனதளவில் வந்து மன்னிப்பு வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல. எதுக்கு நீங்கள் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்குறீங்க? அப்புறமேட்டு நான் உன்கிட்ட எல்லா காரியத்தையும் சொல்கிறேன். இப்போதைக்கு கேட்கணும்னு தோணுச்சு அதனால தான். சரிங்கம்மா ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏதோ முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இந்துமதி அவகிட்ட. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ போயிட்டு வான்னு சொன்னேன். அவங்க மாட்டுக்கு சல்லுன்னு கிளம்புறாங்க. மேடம் நீங்கள் ரொம்பவே வந்து சுடர்கிட்ட எமோஷனலாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது தெரிஞ்சிருச்சு நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல. ஆமாம் நான் வந்து எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயத்த எப்படி நான் செய்ய போகிறேன்னு தெரில. நல்லது எதுன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, சில பேருக்கு நல்லது எதுன்னு தெரியாத வரைக்கும் தான் பிரச்சனை. நீங்கள் காரணத்தை கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்படி இருக்கும்போது அதே பாதையில் வந்து நம்ம புதுசு புதுசாக ஐடியாவும் திட்டத்தையும் செயல்படுத்தினா உங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நல்லதாக வந்து அமையுங்கிற மாதிரி தீபா வந்து உறுதுணையாக இருக்காங்க. ஆமாம் தீபா, நீ உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு உறுதுணையாக இருந்தால் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பியாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மனோகரியை வந்து காட்டுறாங்க. மனோகரி வந்து யாரும் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க போல இருக்கு. திடீர்னு பார்த்து அவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இன்னொரு லைன்லேருந்து வருது. யாரா அது அப்படின்னு சொல்லி எடுத்து பேசுனா எலியில வந்து அந்த ஹோட்டலில் வச்சு ட்ராமா ப்ளே பண்ணாங்களே அந்த ஒரு ரூம் பாய் தான் வந்து பேசுகிறாங்க. ஏன்டா திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்க, நான் தான் உனக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே, திருப்பி பணம் வேணுங்கிறியா, திருப்பி எல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. மேடம் பணத்தை பற்றியெல்லாம் பேசி மற்றவங்க மாதிரிலாம் நான் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. எனக்கு என்னோடய ஃபோன் வேணும் அவ்வளோதான். என்னது உன்னோட ஃபோன் வேணுமா? ஏன்டா நான் தான் கொடுத்தேன்ல 1,00,000 ரூபா, அதில் வேறு ஒரு ஃபோன் வாங்கிக்கலாம்ல. மேடம் வேறு ஒரு புது ஃபோன் வாங்கிட்டேன், எனக்கு அந்த ஃபோன் இருந்தால் மட்டும்தான் எனக்கு எல்லாமே வந்து வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் இந்த ஃபோனை வந்து நான் எடுத்தேன்னு வச்சுக்கேன், நான் பிரச்சனையில் வந்து மாட்டிப்பேன்டா. அதுக்கப்புறம் எலியிருக்கும் எனக்கும் நடக்க வேண்டிய கல்யாணமே வந்து உன் ஃபோனால் வந்து எனக்கு கெட்டு போயிடும்டா. அதனால் கண்டிப்பாக நான் எடுத்து தர மாட்டேன். சரி மேடம், நான் என்னமோ சொல்லிட்டேன், நீங்கள் கேட்க மாட்டேன்ட்டீங்க. அப்போனா அந்த ஃபோனை தேடி நானே உங்கள் வீட்டுக்கு வரேன். என்னது உங்கள் வீட்டுக்கு வரியா? இதெல்லாம் செட்டே ஆகாது, நானே எடுத்து தொலைகிறேன், என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நம்ம மனோகரி. சுடர் வந்து கிச்சன்லேருந்து பார்க்குறாங்க. என்னது நம்ம ரூம்குள்ளே வந்து தயங்கி தயங்கி போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது யாரும் இருக்காங்களான்னு சொல்லி பின்னாடி திரும்பி பார்க்கும்போது சுடர் வந்து அப்படியே வந்து அந்த மேடைக்கடியில் வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க. யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு சுடர் ரூம்குள்ளே வந்து போகிறத அப்படியே பார்க்குறாங்க அந்த இடத்துல சைட்லேருந்து. நம்ம சுடர் அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். நம்ம ரூம்குள்ளே தான் வந்து கேடித்தனமாக ஏதோ போகிறாங்களா, சரி ரூமுக்கு வெளியே போய் பார்க்கலான்னு சொல்லி ரூமுக்கு வெளியே ஜன்னல் இருக்குது, அந்த ஜன்னல் வழியாக வந்து சுடர் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே வச்சிருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லி பெட்டு கடியில் தேடுறாங்க, எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. கடைசியில் வந்து கண்டே பிடிக்க முடியல. உடனே ராமையா வந்து கத்துறாங்க. சுடர் அங்கே என்ன சுடர் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கத்தும்போது சும்மானு இருங்க, சைலண்ட்டாக சொல்கிறேன், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கையை வச்சு கூப்பிட்றாங்க அந்த இடத்துல. உடனே வந்து ராமியா வந்து கிட்டக்கு வந்துடுறாங்க. என்ன ஆச்சு பாருங்க என் ரூம்குள்ளே என்ன நடக்குது. என்னது இந்த அம்மா வந்து என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க உன் ரூமில்,
ஏதோ ஒரு ஜாமானை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன ஏதுன்னு தெரியல. எந்த ஜாமானை வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க? அவங்க கிட்ட இல்லாத பணமா? இல்ல ஏதாவது வந்து திருட்டு பழி போடணும்னா கூட ஏதாவது வைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஆனா உன்கிட்டேருந்து என்ன எடுக்கணும்னு தெரியலையே! அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, வெயிட் பண்ணி பார்ப்போம் ராமையா. நமக்கு ஒரு விஷயம் முக்கியமானதா இல்லாம இருக்கும். ஆனா மத்தவங்களுக்கு அது ரொம்பவே முக்கியமானதா இருக்கும். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல நம்ம தான் வந்து பொறுமையா இருக்கணுங்கிற மாரி தான் அதிரடியா மாசா வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ப சுடரு உடனே வந்து ஒரு ஃபோன் வந்து எடுக்கிறதுக்காக தான் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரூம் பாயோட ஃபோனு. ஆனா கிடைக்கிற மாரியே தெரில. ஏதோ ஒரு சுருக்கு பை மாரி இருக்கு. ஆமா, இதில மட்டும் இருக்கவா போதுன்னு சொல்லிட்டு, அந்த பைய அப்படியே வந்து வீசுறாங்க. வீசுனோனே பார்த்தா அதுலேருந்து ஒரு ஃபோன் வந்து கீழ வந்து விழுவுது. அப்பாடா! இந்த ஃபோன் தான். இந்த ஃபோன வந்து பத்திரமா அவன்ட்ட குடுத்துட்டா, எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லிட்டு, திருப்பி இந்த ரூம்லாம் கலஞ்சதெல்லாம் வந்து ரெடி பண்ணி அப்படியே அந்த கப்போர்டுக்குள்ள வச்சுட்டு, அப்படியே ஃபோன் எடுத்துட்டு வேக வேகமா வெளியில வந்து வராங்க. "பார்த்தீங்களா ராமையா, அந்த ஃபோன் தான் எடுத்துட்டு வராங்க. உன் கையில ஒரு ஃபோன் இருக்கு. அப்படி இருக்கும்போது, அந்த ஃபோன் யாரோடது? எழிலியும், மனோகரையும் வந்து அந்த இடத்துல வந்து மாட்டி விடுற மாரி நடந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் தானே கல்யாண ஏற்பாடே பண்ணாங்க." "ஆமா, சொல்லுமா, அங்க என்ன?" "அந்தோட ரூம் பாயோட ஃபோன் தான் இது. அப்பனா இவங்களுக்கும் ரூம் பாய்க்கும் ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்கு. இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்டா வந்து செயல்பட்டது நம்ம மனோகரி தான். இப்ப அந்த ரூம் பாய் வந்து ஃபோன வந்து கேட்டதுனால தான் என் ரூம்லேருந்து எடுத்துட்டு அப்படியே போறாங்க. இந்த விஷயத்த வந்து நான் அப்படியே வீடியோ கவரேஜா எடுத்துட்டேன்னா, இந்த கல்யாணம் வந்து நிப்பாட்டிறலாம்ல. இதுவும் சூப்பரான ஐடியாவா தான் இருக்கு. வா நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு சொல்லி, அந்த இடத்துல வந்து ஒரு ஆட்டோல ஏறி போறாங்க மனோகரி. பின்னாடி வந்து காம்பவுண்ட் வாசல்ல கேட்டுக்கு பக்கத்துல நின்னுக்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்கிறப்ப, எந்த லொக்கேஷனுக்கு போறாங்கன்னு வாய் விட்டு சொல்லிடுறாங்க போல இருக்கு. அவளுக்கு முன்னாடியே நம்ம அந்த லொக்கேஷனுக்கு போயிடுவோன்னு ராமையாவும் சுடரும் வந்து சொல்றாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் இன்னைக்கான எபிசோட்.